நம்ம இருக்கிறது ஜூலையோட மிட்ல. நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள்ல எக்ஸாம் நடக்கும்னா, எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாசம் நடக்கும். அப்ப நம்ம நாட்களை கூட்டி பார்த்தோம்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ பிப்ரவரி மீட்டுக்கு மேலே இந்த ப்ராக்டிக்கல் நடக்கும். மார்ச் மாசம் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சார் நிறைய நாள் இருக்கு சார், 8 மாசம்னா 250 நாட்கள் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுதான் ரொம்ப பெரிய ஒரு தவறு. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல உங்களுக்கு நடக்க போற ஒரு சில பேருக்கு இன்னும் மிட் டேர்ம் எக்ஸாமே நடக்கலாம். மிட் டேர்முக்கு நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி தரேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஓகே, மிட் டேர்ம் எக்ஸாம் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. சரியா? மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு 1 வீக் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு 1 வீக் போயிடும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 1 வீக் போயிடும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2 ஒரு வாரம் போயிடும். ப்ராக்டிக்கல்னு சொல்லி 2 வாரம் போயிடும். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months போயிடும். புரியுதுங்களா? அப்ப நம்மள்ட்ட அவ்வளோ நாட்கள்லாம் கிடையாது. நம்ம கையில இருக்க போறது என்னமோ 6 மாசம், அதாவது 180 டேஸ் தான் இருக்கு. நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, இந்நேரத்துக்கு நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒரு 3 யூனிட்ஸ் மட்டுமாவது முடிச்சிருக்கணும். சரியா? 3 to 4 யூனிட்ஸ் முடிச்சிருக்கணும். சார் நான் நிறைய முடிச்சேன்னா வெல் அண்ட் குட். ஓகே, நீங்க ஆகஸ்ட் மந்த் எண்ட் ஆகிறதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் முடிய தேவையில்லை. இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப யோசிச்சு பாடுறா. சரி, இப்போ என்கிட்ட பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துல அவங்களுக்கு ஒரு புக் முடிஞ்சிருச்சு. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு நீங்க முடிக்கிறீங்கன்னா 70க்கு 55 மார்க் இப்பயே அவங்க கையில இருக்கு. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நடத்துறேன். சரி, புக்கை ஃபுல்லா டீட்டெயிலா நடத்துறேன். புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டினும் வந்து ஹோம் ஒர்க்கா பண்றோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புக் பேக்ல இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்றாங்க. புக் பேக்ல இருக்க நியூமரிக்கல் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்றாங்க. இது போக அவங்களுக்கு நான் ஒரு சம்மரி வீடியோ கொடுக்குறேன். அந்த சம்மரி வீடியோல எல்லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூடட். இந்த பசங்க இப்பயே என் கூட சேர்ந்து ரெடியா இருக்காங்க டு கிராக் நீட். சரி கிராக் நம்ம போர்டு எக்ஸாம், சாரி நீட் கிடையாது, போர்டு எக்ஸாம். ஓகேவா? இப்பயே அவங்களுக்கு எக்ஸாம் கொடுத்தா 55 மார்க் அவங்களால வாங்க முடியும் அவுட் ஆஃப் 70. இப்போ நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, இப்பயே அவங்க 55 மார்க் வாங்குறாங்க, இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல உங்களோட சிச்சுவேஷன் யோசிப்பார். ஆர் யூ ரியலி ரெடி டு கம்பீட் வித் them? அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, நீ எந்த லெவல்ல இருக்க, கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோ. சரியா? சார் அவங்க எல்லாம் ரொம்ப படிக்கிற மேதாவியான்னு கேட்டா இல்ல. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months பேக் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றப்ப இப்படிதான் இருந்தாங்க. பட் ப்ராப்பரா பிளான் பண்ணி நாங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றோம். இந்த மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும், இந்த மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும், இந்த மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும். இதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும்னா, ஆகஸ்ட் மாசத்துல ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிக்கிறீங்க, செப்டம்பர் மாசத்துல ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூமை சேர்த்து ஒரு 7 யூனிட் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிசிக்ஸ்ல. ஓகேவா? நவம்பர் மாசம்லாம் நம்ம போயிட்டோம்னா உங்க புக்கு முடிஞ்சிருக்கணும். புக்கு ஓவர், 2 புக்கும் முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவிஷன். பிசிக்ஸ்ல மார்க் வாங்குறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான விஷயமான்னு கேட்டா இல்ல. ரொம்ப ஈஸியா நீங்க மார்க் வாங்க முடியும், ரொம்ப ஈஸியா வாங்கலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ப்ராப்பரா பிளானிங் பண்ணணும். சார் நான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேன், என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். சரியா? இப்ப கூட நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால முடியும். சரியா? ஆகஸ்ட் கிட்ட ஒரு வால்யூம் புக் முடிக்கணும். சார் இது முடியாது. சரி, ஒன்னு இல்லை, நீ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோ. நவம்பர்ல முடிக்க வேண்டிய ரிவிஷனை நீ டிசம்பர்ல முடிச்சுக்கோ. நீ 1 month டிலேயா முடிக்க போற. ஆனா டிலே ஆயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்படவே கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் நீ நவம்பருக்கு தான் டிசம்பர்ல முடிப்ப. இன்னுமே நீ லேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அடுத்து இந்த சிலபஸ் முடிக்கிறதுக்கு பிப்ரவரி மாசம் ஆயிரும், ரிவிஷனே பண்ண முடியாது. அதனால இன்னும் டிலேலாம் ஆகல. சரியா? படிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா இன்னைக்கு கூட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் வந்து எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருக்கீங்கன்ட்டு. சரியா? படிச்ச பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். இவ்வளவு நாள் ஜாலியா சுத்தின பசங்களுக்கு சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நீங்க சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உன் பிளான். சரியா? நீங்க ஆகஸ்ட் மாசம் முடிக்க முடியலையா, நோ ப்ராப்ளம், செப்டம்பர் மாசத்துல ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை முடி. செப்டம்பர் மாசத்துல நீ ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் முடிச்சா கூட உன்னால ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் 55 மார்க், சப்போஸ் ஒரு சில பசங்களை 55 மார்க்கே போதும்னா நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் முடி. செப்டம்பருக்கு வந்து அக்டோபர்ல முடிச்சுக்கோ. 70க்கு 55 மார்க் வந்துச்சு, அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இரு. ரிவிஷன் 1க்கு தடவை 4 தடவை ரிவிஷன் பண்ணு. ஓகே, நிறைய டெஸ்ட் எழுதி, பேண்ட் இருக்க பசங்களாம் டெஸ்ட் எழுதுவாங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட். ஓகேவா? ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு சொல்லி 15 மார்க் எழுதுவாங்க, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சொல்லி 50 மார்க் எழுதுவாங்க, 35 மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்.
ஒரு ஒரு டெஸ்ட்ல எப்படி அவங்க ஆன்சர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்படி எழுதுனா மார்க் வரும் அப்படின்னு சொல்லி நான் திருத்தி அவங்களுக்கு குடுக்குறேன். ஸோ பிராக்டிஸ் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா போகுது. நீங்களும் இந்த அளவுக்கு பண்ணலாம். சரியா? நீங்க ஆல்ரெடி எங்கேயாச்சும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, படிக்கிறது கன்டின்யூ சார் இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒண்ணும் கெட்டு போகல. அமரன் பேட்ச்ல இப்பயே என்ரோல் பண்ணிக்கோ. கோட் சேல்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. வெறும் 999க்கு இயர் லாங் பேட்ச். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே வரும். ஓகேவா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. டீசென்ட்டான மார்க். சரியா? ஈஸியா நீ 600க்கு 500 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும். மினிமம் எஃபர்ட்ல போட்டாலே எடுக்க முடியும். சார் நான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ற ரெடியா இருக்கேன்னா 550 பிளஸ் 580 பிளஸ் போக முடியும். நான் ஓப்பனா சொல்றேன். புரிஞ்சா? ஹார்ட் ஒர்க் பண்றது உங்க கையில இருக்கு. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்களுக்கு டீச் பண்றேன். சரிங்களா? ரெகுலரா டெஸ்ட் கொடுங்க, ரிவிஷன் கொடுங்க, லெக்சர்ஸை பாருங்க. ஈஸியஸ்ட் வே ஆஃப் யுவர் செலெக்ஷன். கோட் சேல் போய்கிட்டு இருக்கு. என்ரோல் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்ல சார் நான் வெளியே எங்கேயாச்சும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி பிளானிங் போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதை பாருங்க. அப்பப்போ மேரத்தான் செஷன் ஒன் ஷாட் சீரிஸ் சொல்லி வந்துகிட்டு இருப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.